வணக்கம். நான் லலிதா. திருச்சிற்றம்பலம். பெரிய புராணம். 9வதாக ஏனாதி நாயனார். சோழ மண்டலத்தில் எயினனூரில் ஈழச் சான்றார் குலம் என போற்றப்படும் குலத்தினில் பிறந்தவர் ஏனாதி நாதனார். அவர் அரசருக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்வித்தை பயிற்று வந்தார். முதலுரை. இலைமலிந்த சருக்கம். ஏனாதிநாத நாயனார் புராணம். புண்டரீகம் பொன்வரை மேல் ஏற்றி புவியளிக்கும் தண்டளரா வெண்கவிகை தார் வளவர் சோனாட்டில் வண்டு அறை பூஞ்சோலை வயல் மருதத் தன் பனை சூழ்ந்து எஞ்திசையும் ஏறிய சீர் எயின் மூதூர் எயினனூர். 2ஆம் முறை. வேழக்கரும்பினொடு வெண்கரும்பு தன்வயலில் தாளக் கதிர்சாலி தானோங்கும் தன்மையிதாய் வாழ குடிதழைத்து மன்னிய அப்பொன்பதியில் ஈழக்குடி சான்றார் ஏனாதிநாதனார். பொற்பதியில் ஈழக்குலச் சான்றார் ஏனாதிநாதனார். சேக்கிழார். திருத்தொண்டர் பெரிய புராணத்தில். சிறந்த சிவபக்தர். திருநீறு அணிந்த சிவனடியார்களை சிவனாகவே கருதி வணங்கி வாழ்ந்தார். அவர் படைக்கலப் பயிற்சியில் சிறந்த வீரர். சோழ மன்னர்களின் படையில் சேனாதிபதியாக இருந்தவர்களின் வழிவந்தவர். ஏனாதி என்பது சேனாதிபதிகளுக்கு அளிக்கும் பட்டம். ஏனாதிநாதர் இளைஞர்களுக்கும் அரசர்களுக்கும் படைக்கலங்களை பயிற்று வாழ்ந்தார். அதனால் வரும் ஊதியத்தில் சிவனடியார்களுக்கு உணவளிக்கும் பணியினை செய்து வந்தார். அவர் திறமையாலும் நல்ல குணத்தாலும் அவரிடம் பலர் வந்து சேர்ந்தனர். அதே ஊரில் அதிசூரன் என்பவரும் ஆயுத பயிற்சி கற்பித்து வந்தார். ஒரு வகையில் தாய்வழி சொந்தம் அவர். ஆனால் ஏனாதிநாதரிடமே அதிக இளைஞர்கள் பயிற்சிக்காக வந்தார்கள். அதனால் அதிசூரனுக்கு பொறாமை உண்டாகி அதுவே வளர்ந்து பகையானது. அதற்கு அவர் ஒரே ஊரில் 2 பயிற்சி பள்ளியா? ஒன்று அவனுக்கு எல்லா வரும்படியும் வரணும், இல்லையேல் நான் வாட்போர் பயிற்சியில் நன்மை பெற வேண்டும் என்று அதிசூரன் கூற, ஏன் இருவருமே பயிற்சி அளிக்க கூடாது என்று அங்கிருந்த பெரியவர்கள் கேட்டனர். அதற்கு, அது எப்படி முடியும்? ஈழனூர் என்ன பெரிய பட்டினமா? இந்த சிறிய ஊரில் 2 பயிற்சி பள்ளியா? எத்தனை பயிற்சி கூடம் இருந்தால் என்ன? சோழ மன்னனுடைய பெரும்படைக்கு எத்தனை வீரர்கள் பயின்றாலும் தகும் என்றார் ஒரு பெரியவர் கூறினார். எப்படியாவது ஏனாதிநாதரை அடக்க வேண்டும் என்று எண்ணினான் அதிசூரன். அதை வெளிப்படையாக சொல்லாமல் அந்த சின்ன ஊரில் ஒரு பயிற்சி பள்ளி இருந்தால் போதும் என்று நியாயப்படுத்தி பேசினான். பிறகு நானே சென்று அவனிடம் சொல்லப் போகிறேன். இந்த ஊரில் ஒன்று நீ இருக்க வேண்டும், அல்லது நான் இருக்க வேண்டும். யார் இருப்பது என்பதை நம் வாழ்பலம் நிர்ணயிக்கட்டும். இருவரும் போரிட்டு யார் வெல்கிறார்களோ அவர்களுக்கே பயிற்சி பள்ளி நடத்தும் உரிமை இருக்கட்டும் என்று அவன் தனக்கு வேண்டியவர்களை வைத்துக் கொண்டு சொன்னான். அவனிடம் பயிலும் இளைஞர்களும் வேறு சிலரும் அப்படியே செய்யலாம் என்றனர். அதிசூரன் ஏனாதி வீட்டு வாசலுக்கு சென்று போர் செய்ய அழைத்தான். ஏனாதிநாதர் வலிய போருக்கு அழைக்கும் அதிசூரனின் வீரத்திற்கு அவருடைய வீரமும் துணிவும் குறைவா என்ன? அவர் போர்க்கோலம் புனைந்து புறப்பட்டார். ஏனாதிநாத நாயனார் சிறந்த சிவபக்தர் ஆகையால் தம் தொழிலில் வரும் வருவாயினை சிவனடியார்களை வழிபட்டு உபசரிப்பதிலேயே செலவழித்து வந்தார். திருநீறு பூசிய தொண்டர்கள் யாரை கண்டாலும் உடனே காலில் விழுந்து பணிவார். உடம்பில் திறமும் உள்ளத்தில் பெரும் தீரமும் போரிலும் படைகள பயிற்சியிலும் சிறந்து விளங்கினார். அடியார்களை கண்டபொழுது உள்ளம் நெகிழ உபசரிப்பார். பகைவர் முன் சீரிய சிங்கம் போன்று நிமிர்ந்து போர் புரிவார். ஏனாதிநாதர் போர்க்கோலம் கொண்டு புறப்பட்டார். அவரை சார்ந்தவர்களும் பயிற்சி செய்பவர்களும் அவருடன் சேர்ந்து புறப்பட்டனர். அதிசூரனோ பல படைகளுடன் வந்திருந்தார். ஒரு பரந்த வெளியில் இரு சாரரும் கடுமையாக போர் புரிந்தனர். பலர் மாண்டனர். இறுதியில் அதிசூரனின் படை தோற்றது. அன்று இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. ஏனாதிநாதரை வென்றுவிடலாம் என்ற எண்ணம் நிறைவேறாததால் மிகவும் வருந்தினான். எப்படியாவது அவரை பழிவாங்க வேண்டும் என எண்ணினான். வஞ்சக முறையில் அவரை வென்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தான். அதற்குரிய வழிகளையும் வகுத்து கொண்டான். காலையில் எழுந்தவுடன் ஏனாதிநாதருக்கு ஒரு ஆள் மூலம் செய்தி ஒன்றை அனுப்பினான். நம்மை சார்ந்தவர்களை போரில் சேர்க்கும் பொழுது வீண் சேதம் உண்டாகும். அதனால் நாம் இருவர் மட்டுமே ஒருவரும் அறியாமல் வாட்போர் செய்யலாம். அப்பொழுது நம் வலிமையை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினான். ஏனாதிநாதர் அதற்கு சரி என்றார். குறித்த இடத்தில் குறித்த நேரத்தில் இருவரும் வாட்போர் புரிவதென்று முடிவெடுத்தனர். அப்பொழுது அதிசூரன் தனது திட்டப்படி செய்ய ஆரம்பித்தான். திருநீற்று பூசியவருக்கு ஏனாதிநாதர் ஒரு தீங்கும் செய்ய மாட்டார் என்பதை அவனுடைய ஆட்களால் தெரிந்து வைத்திருந்தான். ஒரு நாளும் திருநீற்றை தொடாத அந்த தீயவன் நெற்றி நிறைய திருநீறு பூசிக்கொண்டான். வெந்நீர் முகத்தில் இருந்ததேயன்றி உள்ளத்தில் வஞ்சக எண்ணம் மட்டுமே இருந்தது. போர் புரிய செல்லும் பொழுது முகம் தெரியாமல் கேடயத்தால் மறைத்து கொண்டார். போர் தொடங்கியது. ஏனாதிநாத நாயனார் தம் பகைவனை ஒரே வீச்சில் கொல்லும் சமயம் அறிந்து அதிசூரன் தன் முகம் தெரிய கேடயத்தை தாழ்த்தினார்.
அதிசூரனின் நெற்றியை ஏனாதிநாதர் பார்த்தார். அதில் திருநீர் இருந்தது. பத்தினை ஏனாதிநாதனை பார்நீ பார்நீடையினை தன்னுள் அத்துணை தன்னேட் அமர் மலைதன் நெற்றி நீரு கண்டு கைத்தனி வாழ் வீடொழித்தவன் கண்டிப்ப நின்றருளும் நித்தனை ஈழக் குலத்தீபனின் பரிநீள் நிலத்தே. திருத்தொண்டர் திருவந்தாதியில் சேக்கிழார் பாடியது. அடடா, என்ன காரியம் செய்திருப்பேன்! இதற்கு முன் இவர் மேல் காணாத திருநீரு இவர் நெற்றியில் இருக்கிறதே. இவர் சிவனடியாராகிவிட்டார் போல. இனி இவர் நமக்கு பகைவர் அல்லர். இவர் விருப்பம் நிறைவேறச் செய்வது நம் கடமை என்றபடி தன் வாளையும் கேடயத்தையும் கீழே போட நினைத்தார். நாம் வாளையும் கேடயத்தையும் போட்டால் நிராயுதபாணியை கொன்ற பாவம் இவரை சாருமே என்ற எண்ணம் வந்தது. அதனால் அதை பற்றியபடி போர் செய்பவரைப் போல பாசாங்கு செய்தார். முன்னால் நின்றவர் தன் வாளால் ஏனாதிநாதரின் தலையினை கொய்தான். ஆனாலும் ஏனாதிநாதரின் கொள்கை திருநீற்று அடியவர்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற விரதம் வென்றது. அந்த விரதத்தை அவர் தம் உயிரை கொடுத்து காப்பாற்றினார். அப்பொழுது அவரது பெருமை உலகிற்கு தெரிய விரும்பி இறைவன் உமாதேவியுடன் எழுந்தருளி ஏனாதிநாத நாயனாரை சிவகணத்தில் ஒருவராக ஆக்கினார். ஈழக்குல சான்றார் ஈனநூர்வாழ் ஏனாதி நாத நிறைவனீற்றை தாளத் தொழுமார்வார் படைகள் ஆற்றும் தன்மை பெறா வதிசூர சமரி நேற்று வாழத் திருநீறு சாத்தக் கண்டு மருண்டார் திருண்டார் கை வாழ்விடார் நேர் வீழ களிப்பார் போனின்றே யாக்கை விடுவித்துச் சிவனருளே மேவினரே. அடல்விடையேர் என்ன அடர்த்தவனை கொல்லும் இடைத்தெறிந்து தாழ்பெயர்க்கும் ஏனாதிநாதர் புடைபெயர்ந்த மாற்றான் பலகை புறம்போக்க கடையவன் தன் நெற்றியின் மேல் வெண்ணீரு தாங்கண்டார். வெண்ணீரு அணிந்த அதிசூரனின் நெற்றியை பார்த்த நாயனார் கைகள் தளர்ந்தன. வீரம் பக்திக்கு அடிமையானது. அவரது வாளின் கூர்மை திருவண்ணீற்றுக்கு முன்னால் மழுங்கி போனது. ஆ கெட்டேன், பகவன் என போரிட வந்தேனே, சிவத்தொண்டராக அல்லவா தெரிகிறார். இத்தனை நாளாக ஒருபொழுதும் இவருடைய நெற்றியில் காணாத திருநீரு. மற்றினி நாம் போற்றுவதின் வானோர் பிரானருளை பற்றலர் தன் கைவாளால் பாசம் மறுத்தருளி உற்றவரை என்னும் உடன்பிரியா அன்பருளி பொற்றொடியாள் வாகனார் பொன்னம்பலம் அணைந்தார். அடியார்களை போற்றும் திறத்தில் உயிர் போனாலும் தம் கொள்கையை விடாமல் மெய்யான வீரத்தில் சிறந்து நின்றார் ஏனாதிநாத நாயனார். ஆனால் அடியார் பகைவராக இருந்தாலும் அவர் விருப்பத்தை குறைவின்றி நிறைவேற்றினார். உயிரினிடம் இருக்கும் ஆசையாலும் கொள்கையாலும் உறுதியும் சிறந்து நிற்பதால் இவர்கள் செயற்கரிய செயலை செய்த பெரியவர்களாயினர். இந்த நாயனார் புராணத்தின் மூலம் திருநீற்றின் மேன்மையை நாம் அறியும் வேளையில் வேலை தவறாது வெந்நீர் அணிந்து பிறவி பின்னி நீக்குவோம். இலை மலிந்த வேல் நம்பி ஏறி பக்தர்கடியேன் ஏனாதிநாதன்றன் அடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்கடியேன் கடவுரில் கலையன்றன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோள் வள்ளல் மான கஞ்சாரன் எட்டாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கையானையற்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. இனி 10வதாக கண்ணப்ப நாயனார். இவரை பற்றி அடுத்த பதிவில் கேட்போம். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.